வணக்க மக்களை, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஏஏஓ பிலிம்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான ரிவ்யூ தான் இது. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா 50% ஆஃபர் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ ராயல் பாஸ்ன்றது A to Z பேங்க் எக்ஸாமுக்கும் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கும் நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கான வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட்டு, PDF ஃபைலு, பேங்கிங் எம்என்எஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இன்டர்வியூ வீடியோ கோர்ஸ், இப்படி எல்லாமே இருக்கும். வேணும்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. CW50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதப்போ 50% ஆஃபர் கிடைக்கும். ஸோ எல்ஐசி ஏஏஓ பிலிம்ஸ் ஈஸியாக தான் இருந்திருக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே நல்ல அட்டம்ப்ட் தான் சொல்கிறாங்க. கால் பண்ணி நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன், எல்லாருமே நல்ல அட்டம் தான் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன வந்திருந்துருக்கு ரீசனிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்இக்வாலிட்டி, சிலாயிசம், கோடிங் டிகோடிங், டைரக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸு, அப்புறம் மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிக்கிறது. கிளாஸ் மாஸ்டர்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதிலிருந்து சூஸ் பண்ணி மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிக்கிறது கேட்டிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் பேஸ்டு பசில், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், சம் ஆஃப் தம் ஃபேசிங் இன்சைட், சம் ஆஃப் தம் ஃபேசிங் அவுட் சைட், அன்னோன் பர்சன் சீட்டிங், ஃப்ளோர் வித் ஃப்ளாட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் நல்லா பண்ணுறவங்க 35 போட முடியும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. 35 போட்டிருக்கேன் சில பேர்லாம். அதை சொன்னால் நீங்கள் மேபி வெக்ஸ் ஆகிடுவீங்க. பட் ஃப்ளோர் வித் ஃப்ளாட் வந்து லைட்டாக சுத்த விடுற மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி சில பேரோட கருத்தாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 28+ போட்டிருக்காங்க ரீசனிங்கில் நிறைய பேர். அது மாதிரி குவான்ஸை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிருக்கு, குவான்ஸை செகண்ட் ஓப்பன் ஆயிருக்கு, இங்கிலீஷ் தான் லாஸ்ட்டாக ஓப்பன் ஆயிருக்கு. இது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ குவான்ஸை பொறுத்தவரையும் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 7 to 8 கேட்டிருந்திருக்காங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 5 கேட்டிருக்காங்க. ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. டிஐ பார்த்தீங்கன்னா கேஸ்லெட் ஒன்று கேட்டிருக்காங்க, டாய்ஸ் பேஸ் பண்ணி. டிஐ டேபிள் டிஐ ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. ஒரு டிஐ வந்து சுத்த விடுற மாதிரி இருந்திருக்கு, பார் பேஸ் பண்ணி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸும் ஒரு 8 to 9 கேட்டிருந்திருக்காங்க. குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கிறவங்க 30 கிட்ட அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. இது அவங்களே சொன்னது, சரிங்களா? பட் நான் ஒரு 2-3 பேசினதை வச்சு ஒரு 23 to 27 அட்டெம்ப்ட் சொன்னாங்க. பட் நல்லா படிக்கிறவங்க, என் வார்த்தையை நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா படிக்கிறவங்க 30 அட்டெம்ப்ட், நியர்லி 30 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ரீசனிங்கும் 35 out of 35 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நமக்கு வந்து இந்த ரீசனிங் குவான்ஸ் தான் முக்கியம். 70க்கு நம்ம எவ்வளோ அடிக்கிறோன்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக எல்லாருமே ஒரு 55+ கொடுத்துருந்துருக்காங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் RC டைரி ஃபார்ம் ஃபால் பண்ணையா, டைரி ஃபார்ம் நான் தெரில, எனக்கு தமிழில் டக்குன்னு வரல. டைரி ஃபார்ம் ஆஃப்ரிக்கா, ஏசியா, அமெரிக்கா பேஸ் பண்ணி ஒரு 14 to 15 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங் 5 இருந்திருக்கு, வேர்ட் ஸ்வாப்பிங் 5 இருக்குது, காலம் மேட்சிங் ஒரு 3 கொஸ்டின் கிட்ட இருந்திருக்கு, க்ளோஸ் டெஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் இருந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த எக்ஸாம் போகிறவங்க மனசை வந்து திடப்படுத்திட்டு போகலாம். ஓகே, இந்த லெவலில் தான் இருந்திருக்கு, நமக்கு ரொம்ப கொடூரம் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம எஃபர்ட்டை போட்டு நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னை பொறுத்தவரையும். ரீசனிங்கு நீ ஃப்ளூக்கு போடணுன்ற அவசியமே இல்லை. நீ நல்ல ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னா 35 போட முடியுது. ஒரே ஒரு பசில் வந்து அந்த ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பசில் வந்து சுத்த விட்டுருக்காங்க. அதை நம்ம கடைசியாக எடுத்து அடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நீ 35 இதில் போட பாசிபிள்னா அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, எக்ஸாமில் உள்ளவங்க சொல்கிறாங்க. ஸோ குவான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரட்டிக்லேயே நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த ஒரு 15 to ஒரு 10 to 15 மார்க்கை தாண்டிடலாம். ஸோ அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸும் டிஐலாம் நல்லா போட்டு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் கொடுத்து நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வாங்க, சரிங்களா? இங்கிலீஷில் உங்கள் ஃப்ளூக்கு நீங்கள் போகிறீங்கன்னா போட்டுக்கோங்க. அது நம்ம அந்த 10 மார்க் மினிமம் எடுத்தால் போதும், அது உங்கள் விருப்பம், அது உங்கள் கையிலே நான் விட்டுட்டேன். ரீசனிங் ஆப்டி ஒரு நல்ல குட் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாத்துக்குமே. அடுத்த எக்ஸாம் போகிறவங்களுக்கு பயப்படாமல் போங்க. இந்த டயத்தில் அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ என்னென்னமோ குழப்பங்கள் நம்ம மண்டைக்குள்ளே ஓடும். நம்மளால் முடியும், நம்ம இவ்வளோ நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நம்மளால் முடியும். பொறுமையாக போங்க, கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், நல்ல அக்யூரசி கொடுங்க, கண்டிப்பாக வெற்றி நம்மதே. உங்களிருந்து விடப்படுது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டு ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் நம்ம கிராக் வித் ஜாக்கில். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. CWJ50 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே ஒரு 900 ரூபாய்க்குள்ள இவ்வளோ விஷயங்கள் கொடுக்குற ஒரே சேனல் நம்ம தான். நான் கர்வமாக சொல்லுவேன், சரிங்களா? ஸோ உங்களிருந்து விடுபடுது உங்கள் ஜாக்சன்.